வணக்க மக்களே, தர்பூசணி பழமும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் இப்போ கோடை காலம் ஸ்டார்ட் ஆக போகுது மக்களே. ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வெயில் நம்மள சுட்டி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி கோடை காலங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய தாகம் சம்பந்தமான பிரச்சனைகள், கோடை காலத்தில் நம்மளுடைய தோலில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க தர்பூசணி பழத்தை நம்ம எடுத்துக்கலாம். விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து தர்பூசணி பழத்தில் அதிக அளவில் இருக்கு. இது நம்மளுடைய இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது. இந்த தர்பூசணி இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் நம்மளுடைய சருமத்தை ஆரோக்கியமாக வைத்து முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் உடல்ல ஏற்படக்கூடிய எரிச்சலை குணப்படுத்துது, வராமல் தடுக்குது. தர்பூசணி பழத்தை நீங்க எடுத்துக்கிறது மூலமாக கோடை காலத்தில் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது, குணமும் படுத்தப்படுகிறது. ஸோ தர்பூசணியில் என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து கொண்டு இன்னும் என்னென்ன விதமான மருத்துவ பலன்களை தர்பூசணி பழங்கள் அளிக்குது அப்படின்றத பத்தி வாங்க உங்களுக்கு நான் தெளிவாக சொல்றேன். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சிறுநீரகம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்க நீங்க தர்பூசணி பழத்தை எடுத்துக்கோங்க. கோடை காலங்களில் மற்ற காலங்களை விட தாகம் நமக்கு அதிகமாக ஏற்படும். ஸோ இந்த மாதிரி காலத்தில் நம்ம நீர் சத்து இருந்திருக்கக்கூடிய தர்பூசணி பழங்களை அதிகம் சாப்பிட்றதால சிறுநீரகங்கள் சிறப்பாக செயலாற்றுவதோடு சிறுநீர் பைகளில் இந்த மூத்திரை அடைப்பு, நீர் சுருக்கு போன்ற நோய்கள் ஏற்படுவதை நம்ம தடுக்கலாம். சிறுநீரில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்துமே நம்ம வெளியேற செய்யலாம். ஸோ சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்க, சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட வராமல் தடுக்க குறிப்பாக நீங்கள் கோடை காலத்தில் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கோங்க. ரத்த ஓட்டம் உங்களுக்கு தடைபடாமல் உங்களுடைய உடலில் சீராக இருக்கிறதுக்கு தர்பூசணி பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க. உடலினுடைய ரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டியது நமக்கு ரொம்பவே அவசியம். கோடை காலங்களில் நம்ம உடலினுடைய நீர் என்ன பண்ணும் அப்படின்னா வெளியேறுவதால ரத்தத்தில் இருக்கக்கூடிய நீர் சத்து குறைஞ்சு கொண்டே போகும். ஸோ அப்போ நம்மளுக்கு ரத்த ஓட்டத்துடைய வேகம் வந்து தடைபட்டு குறைய ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட சமயங்களில் நீங்கள் தர்பூசணி பழங்களை சாப்பிட்றதால உங்களுடைய ரத்தத்தில் நீர் சத்து சேர்ந்து ரத்த ஓட்டம் உங்களுக்கு சீராக இருக்கும். உடலுக்கு தேவையான ரெஃப்ரெஷ்மெண்ட்டை, புத்துணர்ச்சியை இந்த தர்பூசணி பழம் உங்களுக்கு தரும். ஸோ அதனால ரத்த ஓட்டத்தை அறையில்லாமல் வைக்கிறதுக்கு நீங்கள் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கோங்க. உடல் குளிர்ச்சி பெறுவதற்கு நீங்கள் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம். கோடை காலங்களில் வெப்பம் அதிகரிக்கிறது, அனல் காற்று வீசுவதால உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் வெளியேறி உடல் சுலபத்தில் வெப்பமடைய ஆரம்பிச்சிடும். இதனால நமக்கு சீக்கிரத்தில் சோர்வு உண்டாகும், சோர்ந்து போயிடுவோம். நம்ம வந்து கோடை காலங்களில் கிடைக்கக்கூடிய சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தர்பூசணி பழங்களை சாப்பிட்றதால உடல் உங்களுக்கு குளிர்ச்சி அடையும், உங்களுடைய உடல் சோர்வு நீங்கும், நீங்கள் உங்களோட புத்துணர்ச்சியாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக உணர்வீங்க. ஸோ உங்களுடைய உடலுக்கு உடல் குளிர்ச்சி கிடைப்பதற்கு நீங்கள் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கோங்க. மலச்சிக்கல் பிரச்சனையை சரியாக வராமல் தடுக்க தர்பூசணி பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார் சத்து குறைந்த உணவுகளை நம்ம தேடி தேடி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, இதனால தான் நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வருது. அப்புறம் மாவு சத்து மிகுந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிட்றதாலையும் பலருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை உண்டாகுது. வயிற்றில் நீர் சத்து குறைவதாலும் மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் மக்களே. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வயிற்றில் வந்து நீர் சத்து குறையவே கூடாது, கரெக்டான அளவில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் ஏற்படாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கோடை காலங்களில் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நீங்கள் தர்பூசணி பழங்களை எடுத்துக்கோங்க. தர்பூசணி பழங்களில் நார் சத்தும் இருக்கு, நீர் சத்தும் இருக்கு. இது ரெண்டுமே அதிகமாக இருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு குணமடையும். மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கணும் நீங்க அப்படின்னா நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தர்பூசணி பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. தர்பூசணி பழம் ஊட்டச்சத்து நிறைந்ததுங்க மக்களே. நமது உடல்நிலை சிறப்பாக இருக்கிறதுக்கும் அனைத்து உறுப்புகளுமே சீராக இயங்குறதுக்கும் நம்மளுடைய உடலுக்கு தாதுக்கள், இரும்பு சத்து, விட்டமின் சத்து, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் சத்துக்கள் போன்ற சத்துக்கள்லாம் நமக்கு அத்தியாவசியமான தேவையாக இருக்கு. இது அனைத்துமே தர்பூசணி பழங்கள் நமக்கு தரதால நம்ம தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம். நம்ம எப்பவுமே இளமை தோட்டத்தோடு இருக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம். வயது முதிர்வு அடையும் போது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இவங்களுடைய இருபாளர்களுக்குமே தோல் கடினத்தன்மை வந்து உருவாகும். ஸோ தோல் கடினத்தன்மை பெறுவதோடு தோல் சுருக்கங்கள் ஏற்படுவது, ஈரப்பதம் குறைஞ்சு கொண்டே போறது, இது போன்ற பிரச்சனைகள்லாம் முதுமை தோற்றம் பெறுவதற்கு ஒரு வழி. அதனால நீங்க அந்த பிரச்சனைகளை போகாம இளமையோட இருக்கணும் அப்படின்னா தர்பூசணி பழங்களை நீங்க அடிக்கடி சாப்பிடும்போது உங்களுடைய தோலினுடைய செல்கள் அது வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செல்களுடைய வளர்ச்சியை இந்த தர்பூசணி பழத்தில் இருக்கிற சத்துக்கள் மேம்படுத்த ஆரம்பிக்கும். அதனால மறுபடியும் உங்களுடைய முகத்துக்கு பளபளப்பு அதிகரித்து சுருக்கங்கள் எல்லாம் உங்களுடைய முகத்தில் போக ஆரம்பிக்கும். உங்களை எப்பவுமே இளமை தோற்றத்தோட நீடிக்க செய்யும். தோலில் மட்டும் இளமை தோற்றம் கிடையாது, உங்களுடைய உடல் அமைப்பிலும் சுறுசுறுப்பை நீங்க கொண்டு வந்து இளமையாக உணர்வீங்க. அதுக்கு நீங்க தர்பூசணி பழத்தை எடுத்துக்கோங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்க தர்பூசணி பழத்தை எடுத்துக்கும் போது. நமது உடலினுடைய முக்கிய உறுப்பான இதயத்தை நம்ம ஆரோக்கியமாக வச்சிருக்கிறது அவசியம். இதுக்கு நம்ம உணவுல கொழுப்பு சத்துக்கள் குறைந்து இருக்கக்கூடிய உணவாக, அப்புறம் நார் சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி பழங்கள் வந்து நீங்க எடுத்துக்கணும். அதுக்கு வந்து தர்பூசணி பழம் உங்களுக்கு ஒரு சிறந்த பழமாக இருக்கும். தர்பூசணி பழங்கள்ல நார் சத்து அதிகம் இருக்கு. இதை நீங்க சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிபி, பிளட் பிரஷர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ரத்த அழுத்தம் அது உங்களுக்கு வெகுவாக குறையும். ரத்த அழுத்தம் நமக்கு அதிகமாக இருந்தால் தான் முக்கியமாக நமக்கு இந்த ஹார்ட் அட்டாக் எல்லாம் வரும், இதய சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ ரத்த அழுத்தத்தை நீங்க வெகுவாக குறைச்சிட்டீங்க அப்படின்னா இதயம் சம்பந்தமான நோய்கள், அந்த பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கலாம். இதய நோய்களை குணப்படுத்திக் கொள்ள கண்டிப்பா நீங்க தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம். உடல் எடையை நீங்க ஆரோக்கியமாக
ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு தர்பூசணி பழத்தை எடுத்துக்கோங்க. உடல் எடை குறைய தர்பூசணி பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. தர்பூசணி பழத்தில் ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் கொழுப்பு சத்து வந்து பார்த்தீங்கன்னா கரையக்கூடிய வேதிப்பொருட்கள்லாம் அதிகமாக இருக்கு. ஸோ தினந்தோறும் நீங்கள் காலையில் தர்பூசணி பழங்களை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் சீக்கிரத்தில் வந்து உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து உடலில் சேராமல் நம்ம முன்னாடி கண்ட்ரோலாக நம்மளுடைய உடலை வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய உடல் எடையை நீங்கள் நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைச்சிக்கிறதுக்கு தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம். புற்றுநோய் தடுப்பு காரணியாக தர்பூசணி செயல்படுது. நமது உடலில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய பல மாற்றங்களினாலும் உடலில் சேரக்கூடிய பல வகையான நச்சுக்களின் சேர்மானத்தினாலும் புற்றுநோய் ஏற்படுவது நமக்கு அதிகரிக்குது. தர்பூசணி பழங்களை நம்ம அதிகமாக சாப்பிட்றதால புற்றுநோய் எதிர்ப்பாற்றல் நமக்கு வளருது அப்படின்றத மருத்துவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. அதனால நீங்கள் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கோங்க. கண் பார்வை உங்களுக்கு தெளிவாக தெரிவதற்கு தர்பூசணி பழத்தை எடுத்துக்கோங்க. தர்பூசணி பழத்தில் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இந்த விட்டமின் உடலினுடைய நலத்திற்கும் குறிப்பாக கண் பார்வையினுடைய நலத்திற்கும் மிகவும் அவசியமாகும். கண்ணில் இருக்கக்கூடிய செல்களினுடைய வளர்ச்சியை தர்பூசணி பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஊக்கப்படுத்தி வயதாவதால பார்வை மங்குதல் போன்ற பிரச்சனை கூட உங்களுக்கு நீக்குது. ஸோ கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக்க, கண் பார்வையை ரொம்பவே தெளிவாக வச்சுக்க, கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்க நீங்கள் தர்பூசணி பழம் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா மக்களே, தர்பூசணி பழத்தில் எந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள் ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ தர்பூசணி பழத்தில் 90% நீர் சத்து நிறைஞ்சிருக்கு. குறிப்பாக நீங்கள் இந்த கோடை காலத்தில் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்களுடைய தாகம், உங்களுடைய உடல் வறட்சி ஆகிறது, இது போன்ற கோடைக்கால சம்பந்தமான பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் தர்பூசணி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து தர்பூசணி பழத்தை எடுத்துக்கோங்க. கோடை காலத்தில் நீங்கள் தினமும் தர்பூசணி பழங்களை சாப்பிடலாம். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அதில் நீங்கள் தர்பூசணி பழத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.